உனக்கு ஒன்றாகாது. நீ பயப்படாதப்பா. உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். தைரியமா இரு. கடவுள் உன்னை காப்பாத்திடுவாரு. கவலைப்படாத. அம்மா உன்னை காப்பாத்திடுவேன். ஒன்றாகாது. வேதா, என்னாச்சு? ஏங்க, அருண் பைக் சத்தம் கேக்குது. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் கேட் திறந்து வரேன். இருமா, அவன் எப்படிமா வருவான்? அவன் தான் ஜெயில இருக்கானே. ஆமால, என் பையனை ஜெயில போட்டாங்கல்ல. எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லைங்க. அவன் வேலைக்கு தான் போயிருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல வேதா, என் பையன் இப்ப வந்துருமா? ஆபீஸ்ல நடந்த கதையை ஒண்ணு விடாம சொல்லுமா? என் கூட உட்கார்ந்து சாப்பிடுவான்னு எதிர்பார்த்தேங்க. அதெல்லாம் இப்ப நடக்காது இல்லைங்க. என் புள்ள இப்ப வீட்டுக்கு வரமாட்டான் இல்லைங்க. வேதா, அவன் வருவான்மா, கண்டிப்பா வருவான். நீ ஆசைப்பட்டதுல நிச்சயமா நடக்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்மா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. முடியலங்க, என்னால முடியலங்க. எனக்கு என் புள்ள நினைப்பாவே இருக்கு. என் புள்ளைய உடனே பார்க்கணும் போல இருக்கு. என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு என் பையனை பார்க்கணுங்க. எனக்கு இப்பவே பார்க்கணுங்க. வேதா, இது ராத்திரி நேரம்மா. நாம அவனை பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இப்பெல்லாம் அவனை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கம்மா. என்னங்க, என் புள்ளைய நான் எப்ப வேணா பாப்பேங்க. ஐயோ, எனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அவங்க யாருங்க? நீங்க முதல்ல ஆட்டோ சொல்லுங்க. நம்மள யார் தடுக்கறான்னு பாப்போம். வாங்க வாங்க. வேதா, இல்லம்மா. வேதா, 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 இருமா. சொன்னா கேளுமா. இல்லங்க, நான் போய் என் பையனை பார்த்தே ஆகணும். வாங்க, நம்ம போலாங்க. வேதா, சொன்னா கேளு வேதா. இப்பெல்லாம் போக கூடாதுமா. இல்லங்க மாமா, மாமா, பாக்கணும். அம்மா, அம்மா, அண்ணனை காலையில போய் பார்க்கலாமா? இப்போ அண்ணன் தூங்கி இருப்பான்ல. நீ வா, படுத்து வாமா, வா, வந்து படு. மா, வாமா. அம்மா, காலையில போய் பார்க்கலாம் இல்லங்க. வாமா, பார்க்கலாமா. கண்டிப்பா பாப்போம்ல. காலையில பாப்போமா. வா, சரிம்மா, வந்து படுமா. பாத்து படுத்துக்கோமா. அப்பா, ஒரு நிமிஷம். அருண், ஏன்டா இப்படி பண்ண? அப்பா, அம்மா சாப்பிட்டாங்களாப்பா? எங்கம்மா, மதியம் வச்ச சாப்பாடு, சாயந்தரம் வச்ச பிஸ்கட்டு எதையுமே சாப்பிடலம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எதையுமே அவ கேட்கலாமா. அப்பா, அம்மாக்கு மாத்திரை கொடுக்கணும்பா. என்னம்மா இது, ரெகுலரா கொடுக்கற மாத்திரை மாதிரி தெரியலையே. என்னை விட்டுட்டு ஏன்டா இப்படி போன? பா, இது ஸ்லீப்பிங் டேப்லெட்பா. அம்மா அருணை நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறத என்னால பார்க்க முடியலப்பா. இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க ராத்திரி முழுக்க தூங்க மாட்டாங்கப்பா. உடம்பு சோர்வா இருந்தாலும் மனசு அவங்கள தூங்க விடாதுப்பா. ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். அதனாலதான்ப்பா டாக்டர் கிட்ட சொல்லி நான் இதை வாங்கிட்டு வந்தேன். நீங்க எப்படியாவது இதை அம்மாக்கு கொடுத்துருங்கப்பா. சீக்கிரமா நீ வீட்டுக்கு வாப்பா. சரிம்மா, நீ போ, நான் கொடுத்துறேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். யாரோட பார்க்கணும். சீக்கிரம் யாரோட பார்க்கணும். வேதா, காலையில இருந்து நீ ஒழுங்காவே சாப்பிடலாமா. இப்படியே இருந்தா உடம்பு என்னமா ஆகுறது. கொஞ்சமாவது சாப்பிடுமா. இந்த கை கழுவு. எனக்கு எதுவும் வேணாங்க. என் பையன் கொலைப்பழிய சுமந்துக்கிட்டு ஜெயில இருக்கான். என் பையன் அங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு தெரியலையே. நம்மளை பத்தி இருக்கிற நினைப்புல என் பையன் சாப்பிட கூட மாட்டான். நான் மட்டும் எப்படிங்க சாப்பிடுறது? வேதா, ஜெயில அப்படி விட்டுற மாட்டாங்கம்மா. வற்புறுத்தி சாப்பிட வச்சிருவாங்க. நிஜமா சொல்றீங்களா? ஆமா வேதா, உன் பிள்ளைய நீ பிரிஞ்சிருக்கிறது கொஞ்ச நாள் தான். அவன் நிரபராதுன்னு தெரிஞ்சதும் கோர்ட் அவனை விடுதலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு உனக்கு தெம்பு வேண்டாமா? எனக்காக கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எனக்கு இது வேணாங்க. என்னை வற்புறுத்தாதீங்க. ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நீ ஒரு பிள்ளைக்காக உன் வயிற்ற காய போடலாம், அதுக்காக மற்ற பிள்ளைங்களை பட்டினி போடலாமாமா? உனக்கே நியாயமா தெரியுதா? ஏங்க, நான் தாங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். மற்றவங்களை சாப்பிட வேண்டாம்னு தடுக்கலையேங்க. நீ தடுக்கலைன்னாலும் மற்றவங்களுக்கு எப்படிமா சாப்பிட தோணும்? நீ சாப்பிடாம இருக்கும்போது எங்களால் எப்படிமா சாப்பிட முடியும்? இதை பாரு, உன் பிடிவாதத்தால
எல்லாருமே சாப்பிடாம பட்னியா படுத்துட்டாங்கம்மா. பையனுக்காக நீ வேதனைப்படுறத நான் தப்புன்னு சொல்லல. அதுக்காக மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தணுமாமா? எனக்கு இது தெரியாதுங்க. எல்லாரும் என்னால சாப்பிடாம இருக்கிறது தப்புங்க. கொடுங்க, நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. வேதா, என்னாச்சு வேதா? வேதா, என்னம்மா? வேதா, என்ன? வேதா, வேதா, என்னாச்சு? என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியலங்க. எனக்கு வேண்டாம். சரிம்மா. என்ன மன்னிச்சிருங்க. சரி, பரவாயில்ல, விடு. கை கழுவு. இந்தா கழுவு. வேதா, ஒரு நிமிஷம் இரு. இந்த மாத்திரை சாப்பிடு. என்னங்க இது? என்ன மாத்திரை இது? அது சாப்பிடாம இருக்கிறதுனால சத்து குறையும்ல, அதனால விட்டமின் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். இதை போட்டுக்கிட்டா சோர்வா இருக்காதுமா. சாப்பிடு. இந்தா தண்ணி போட்டுக்கோ. ஏங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் நம்ம நீ சாப்பிட்டுருக்க, நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ படுத்துக்கோ.